சம்பாதிக்கிற கீழ்த்தட்டு மக்கள் தான் ஜாலியா நிம்மதியா இருக்கிறாங்க. அளவோடு சம்பாதிக்கிற நடுத்தர மக்கள் தாயா ஜாலியா நிம்மதியா இருக்காங்க. அளவே இல்லாம சம்பாதிக்கிற எங்க மேல்தட்டு மக்கள் தாங்க இன்னைக்கு ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்காங்க. அடுத்த முதுகுல ஏறி சவாரி செய்யற மாத்துங்களையா, நாங்க தாங்க உண்மையாலுமே நிம்மதியா இருக்கிறோங்க. இன்னைய சூழ்நிலையில எந்த மனுஷையா சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கா? எங்க எதை பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசணும். ஒரு ஆளு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நூலகத்தை திறந்து வைக்க போறாரு. அங்க போய் நின்னுகிட்டு அந்த மக்கள் கிட்ட, மக்கள் அனைவரும் இந்த நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரி. அதே ஆளு இன்னொரு ஊர்ல இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல திறந்து வைக்க போறாரு. அங்க போய் அந்த மக்கள் கிட்ட, மக்கள் அனைவரும் இந்த ஆஸ்பத்திரியை மிகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேலை. அவ்வளவு பேரை மெண்டல் நினைச்சிருக்காரு. இது எவ்வளவு அபத்தமா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஈரோட்ல வந்து நின்னுக்கிட்டு கீழ்த்தட்டு மக்களுக்கு ஜாலி இல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க. கீழ்த்தட்டு வர்க்கங்கிறது யாருங்க? எங்க மூட்டை தூக்குற தொழிலாளி, வண்டி இழுக்கிற தொழிலாளி, கூலி வேலைக்கு போற பொண்ணுங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம மஞ்ச மண்டிக்கு போறவங்க, வெள்ள மண்டிக்கு போறவங்க, மானத்தை காக்கிற ஆடைகள் தயாரிக்கிற நெசவு தொழிலாளி நிறைஞ்ச ஊருங்க எங்க ஈரோடு. இந்த ஈரோட்ல தொழிலாளிகளுக்கு நிம்மதி இல்ல, உழைப்பாளிகளுக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாருக்குமே நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற கைகளை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. இந்த தொழிலாளிக்காங்க நிம்மதி இல்ல. அதனால இன்றைய சூழ்நிலையில ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்கிறது எங்க கீழ்த்தட்டு மக்கள் தான், கீழ்த்தட்டு மக்கள் தான், கீழ்த்தட்டு மக்கள் தான். ஐயா, நீங்க தாஜ்மஹால் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதை யாரும் கட்டினாங்க? ஷாஜகான். அந்த ஷாஜகான் வந்து மிகப்பெரிய செல்வன் தாங்க. இறந்து போன காதலிக்காக கட்டினாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா வாழ்ற காலத்துல தன்னோட மனைவி மக்களுக்காக யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாம உழைச்சு பாடுபட்டு கட்டினாரு பாத்தீங்க என் கணவர் வீடு. அதுதாங்க என்னோட தாஜ்மஹால். எனக்கு தெரிய வீட்டுக்காரர் செஞ்ச ஒன்ன பாராட்டின முதல் பெண்மணி இந்த அம்மாவா தான் இருக்கு. உலகத்துல நானும் ஒரு வீடு கட்டி இருக்கேன். அந்த அம்மா ஒரு நாள் என்ன லூசு மாதிரி பிளான் போட்டிருக்கேன்றா. நான் போட்டதுல போட்டவர் இன்ஜினியர், அவர் எங்கேயோ கிடக்காரு. ஆனா நீங்க அதை தாஜ்மஹால்னு சொல்றீங்களம்மா. அவர் கொடுத்து வச்ச மகாராஜம்மா அவரு. அம்மா, தாஜ்மஹாலை யார் பேர்லமா எழுதி வச்சிருக்காரு? அவர் பேர்லயா உங்க பேர்லயாமா? என்னோட பேர்ல தாங்க இருக்கு. அப்படி போடு. அப்ப நிச்சயமா அது தாஜ்மஹால் தான். அந்த தாஜ்மஹால்ல அழகு இருக்குதுங்க, பளபளக்கிற பளிங்கு கற்கள் இருக்குதுங்க. ஆனா எங்க தாஜ்மஹால்ல அன்பு இருக்குங்க, பண்பு இருக்குங்க, பாசம் இருக்குங்க. அது மட்டும் தாஜ்மஹால் இல்லைங்க. இங்க உட்கார்ந்துருக்காங்க நடுத்தர மக்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் கட்டினது வெறும் மணலாலையும் செங்கல்லாலையும் கட்டப்பட்ட வீடு இல்லைங்க. எல்லாமே தாஜ்மஹால் தான். அந்த மாதிரி அன்போடவும் பாசத்தோடவும் இருக்கிற நடுத்தர மக்கள் தான் ஜாலியாவும் நிம்மதியாவும் இருக்காங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காத வேறு எங்கும் கூஜா. நான் எங்க தூக்கிட்டு இருக்கேன் கூஜா? நேற்று இல்ல நாளை இல்ல எப்ப ஒண்ணா ராஜா, கோட்டை இல்ல கொடியும் இல்ல அப்ப ஒண்ணா ராஜா. நீங்க பாடுறது சரி, என்ன தைரியத்துல ஆடுறீங்க? ஐயா, உங்களை சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓ, இவ்வளவு நேரம் என்னைய பத்தி சொல்லலையா? ஐயோ, நாங்க எந்த பாடும் படாம அடுத்தவங்க காசுல நிம்மதியா ஜாலியா இருக்கிற கேப் மாதிரி, மொல்ல மாதிரி, மோடிச்சோக்கி இவங்களைத்தான் சொன்னங்க. நல்ல வேலைப்பா, என்னைய பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்படி ஆளுங்க தான் சந்தோஷமா இருக்கான்றீங்க. ஆமாங்க. ஊராம் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. ஊராம் வீட்டு நெய்யினா நம் குழம்பாட்ட ஊற்றி சாப்பிடுங்க. நம்ம மூட்டு குழம்பு கூட
நெய்யாட்ட ஊத்தி சாப்பிடுவோங்க. நான் நேத்து பொழுதோடைங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தனுங்க. சரி. என் படக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து, அம்மணி டீ குடிக்க 2 ரூபா இருந்தா குடுனாங்க. உங்ககிட்ட வந்து? ஆமாங்க. சரி. இல்லையா பண்ணுனாங்க. 1 ரூபா இருந்தா குடுனாங்க. இல்லையா பண்ணுனாங்க. அட 8 இருந்தா குடுனாங்க. அடச்சா இல்லையா பண்ணுன. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கிறீங்க? என்ற கூட மச்சானையும் கூட்டிட்டு வாங்க. அது உங்க வீட்டுக்காரர் அவனுக்கு மச்சான் ஆயிட்டானா? அது சரியான ஆளா இருக்கானே. மச்சானையும் கூட கூட்டிட்டு வாங்க. எந்த முதலீடும் இல்லாம கை நிறைய காசு சம்பாதிச்சுட்டு நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னாருங்க. இவங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு தெரியுங்களா? என்னது? வெக்கம் கெட்டவங்க, மானம் கெட்டவங்க, சூடு இல்லாதவங்க, சொரணை இல்லாதவங்க. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? அதெல்லாம் இருந்தோம்னாங்க நாங்க ஜாலியா நிம்மதியா இருக்க முடியுங்களா? சார் எங்க அக்கா பக்கத்துல கருப்பா இருந்தாலும் குறுப்பா கும்முன்னு உக்காந்துட்டு இருக்குது. அது பாருங்க என்ன அழகா திருச்சி. இப்படி கருத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு திருச்சி வேற. இத்தனை பேர் இருந்தாங்க. ஆறு நீ இப்படி சொன்ன இந்த கருப்பு ராசாதானே நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னாப்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல நல்ல மழை. ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. சரி. என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கேக்குறா, ஏங்க கரண்ட் போயிருச்சு எங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறா. அப்புறம் சார் அதுக்கு அடியே நான் வறண்டாவுல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ஆம்பளை இருக்கிற இடம் பெரும்பாலும் வராண்டா தானே. சரி. கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டு வாயை நல்லா பல்ல காமிச்சு சிரிங்க, அந்த வெளிச்சத்திலாவது தீப்பெட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற. எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்க முடியும்? முட்களுக்கு இடையில பூத்தாலும் ரோஜா சிரிக்குதுங்க. அதுக்காக அதை பார்த்து யாரும் ரசிக்காம இருக்கிறது இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் முள்ளு கையில குத்தினாலும் பரவாயில்லைன்னு அதை பறிக்கிறோம்ல, அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வராம பாருங்க நம்மால நடுத்தர வர்க்கம். அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதிக்கும் ஒரு அளவே இல்லைங்க. இருமணம் இணைவதுதான் திருமணம் உங்களுக்கு தெரியுங்க. ஆனா என்னோட கல்யாணத்துல 2 மனங்களும் இணைந்தது. கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டு வாயை நல்லா பல்ல காமிச்சு சிரிங்க, அந்த வெளிச்சத்திலாவது தீப்பெட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற. எப்படிங்க ஐயா நிம்மதியா இருக்க முடியும்? முட்களுக்கு இடையில பூத்தாலும் ரோஜா சிரிக்குதுங்க. அதுக்காக அதை பார்த்து யாரும் ரசிக்காம இருக்கிறது இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் முள்ளு கையில குத்தினாலும் பரவாயில்லைன்னு அதை பறிக்கிறோம்ல, அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வராம பாருங்க நம்மால நடுத்தர வர்க்கம். அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதிக்கும் ஒரு அளவே இல்லைங்க. இருமணம் இணைவதுதான் திருமணம் உங்களுக்கு தெரியுங்க. ஆனா எங்களோட கல்யாணத்துல 2 மனங்களும் இணைந்தது, 2 மதங்களும் இணைஞ்சதுங்க ஐயா. ஓ, கலப்பு திருமணமா? மதங்கள் மாறி. சொல்லுங்க. நான் இந்துங்க, அவர் முஸ்லீம்ங்க. காதலிச்சோங்க. அந்த காதலை தைரியமா பெற்றவங்கள்ட்ட சொன்னோம். 2 வீட்லயும் எங்க உயிரை பணைய வச்சு எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஆனா எங்களை அங்கீகாரப்படுத்த யாரும் தயாரா இல்ல, உதவி பண்ணவும் யாரும் தயாரா இல்லைங்க. அப்போ எல்லாரும் மாமியா வீட்டுக்கு போவாங்க. நானும் எதிர்பார்ப்போட போனாங்க. அங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒட்டு திண்ணைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒட்டு திண்ணை. அந்த ஒட்டு திண்ணை தான் நாங்க வாழ எங்களுக்கு கொடுத்த இடம். அவங்க அங்க எங்களால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியலைங்க. அப்ப வச்சவங்க வைராக்கியம். நம்மளா உழைச்சு பாடுபட்டு நம்ம வாழக்கூடிய அத்தனை பொருட்களை வாங்கி சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு வைராக்கியம் வச்சாங்க எங்க வீட்டுக்காரர். 5 வருடம் கடுமையாக உழைச்சு பாடுபட்டாங்க. என் கணவர் இரவு பகல் பாராத அயராது உழைச்சாருங்க. நானும் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சோம். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கினோம் சார். எங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி 5 வருடத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சங்க சார். அவங்க வீட்டுல காதல் திருமணத்தை அங்கீகரிச்சதே பெருசு. அதுவும் மதம் மாறி அப்படி ஆன பிறகு இவங்க 5 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் ஒரு மனுஷனா ஆன பிறகு, செட்டில் ஆன பிறகுதான் கணவன் மனைவியாக வாழ்வதுன்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு விரதம் எடுத்து இருந்திருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே இந்த தம்பதிகளை நாம் மனமாற பாராட்டும். 5 வருடம் கழிச்சு பிரசவ காலம் வந்துச்சுங்க. கூடவே பிரச்சனை காலம் சேர்ந்து வந்துச்சுங்க. சரி.
அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, உடனடியா அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும். ஒன்னா தாயை காப்பாற்ற முடியும், என்ன குழந்தையை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அறுவை சிகிச்சை நடந்துச்சுங்க. அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சோதனைகள் எல்லாம் சாதனையாக்குறது யாரு தெரியுங்களா? எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தாங்க. வாங்கின கடன் சுமை கட்டுறதுக்காகவும் எங்களை மறுபடியும் வாழ வைக்கிறதுக்காகவும் அப்ப எங்க வீட்டுக்காரர் ஊரை விட்டு நான் வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வரமான்னு சொன்னார். நான் சொன்னேன், வெளிநாடு போய் நீங்க லட்ச லட்சமா பாடுபட வேணாங்க, லட்சியத்தோட இங்க இருந்து சம்பாரிச்சா அதுவே போதும்னு சொன்னேங்க. நான் என்ன செய்யறாரு உங்க வீட்டுக்காரர்? மெக்கானிக்ங்க, பைக் மெக்கானிக். பைக் மெக்கானிக். பக்கத்துல இருக்கிற திருப்பூர்லங்க சொந்தமா ஒரு கடை வச்சிருக்காங்க. எங்களுக்காக எங்க வீட்டுக்காரர் வாரம் ஒரு தடவை தான் வருவாங்க. வந்து எங்க வீட்டுல இருப்பாரு. பண்டிகை எல்லாம் ஐயா, பண்டிகை எல்லாம் உங்களுக்கு வருஷம் வருஷம் தான் வரும். ஆனா எங்களுக்கு வாரம் வாரம் வருங்க. எங்க வீட்டுக்காரர் வாரம் தான் எங்களுக்கு பண்டிகை. அரசியல்வாதிகள் தான் தலைவரே, உன் வருகை எமக்கு திருவிழான்னு போஸ்டர் அடிக்க முடியுமா? ஒரு குடும்ப தலைவி கணவர் திருப்பூர்ல இருந்து வீட்டுக்கு வர்றதே எங்களுக்கு பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்குங்க. நான் கை பிடிக்கிறப்ப இருந்த அந்த மென்மையான கைகள் 14 வருஷமா ஸ்பேனர் புடிச்சுங்க கைகள் காப்பு காய்ச்சி போச்சுங்க. நான் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட ஒரு நாள், ஏங்க உங்க கை வலிக்குதுங்களா அப்படின்னு கேட்டேன். அடி போடி பைத்தியம், வலி இருந்தால்தான் வலி பிறக்கும். இதை விட ஒரு உருக்கமான நிகழ்ச்சி என்னன்னா, ஒரு ஆண் வாரிசு இல்லாத என்னோட தந்தையோட இறுதி சடங்குக்கு தானும் மருமகன் மகன்கிற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தனை ஒரு நல்லதை மணி வச்சது என்னோட கணவர் தாங்க. நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆக நடுத்தர வர்க்க வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது. இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க. மதமாறி திருமணம் பண்ணி பெற்றோர்களின் உதவி எதுவும் இல்லாம சொந்த கையை ஊனி எழுந்து இன்றைக்கு நிலைத்து நிற்கிறார்கள் ஒரு குடும்பமானா. இதுதான் உண்மையான காதல்.